இப்ப வந்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் 2000 டீட்டெயில்ஸை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது போல எப்படி ஹமாஸ் உயிரோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பனை கைதிகளை விடுவித்ததோ இஸ்ரேலும் 2000 டீட்டெயில்ஸ் பாலஸ்தீனியன் டீட்டெயில்ஸ் தன்னுடைய சிறையிலிருந்து வெளியேற்றிருக்கிறாங்க. அவங்களை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கிறது சேர்த்தே பார்த்தேன். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் இந்த போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தம் சில நிமிடங்களில் கையெழுத்தாகக்கூடிய சூழலில் இஸ்ரேல் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்ததில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் டொனால்ட் ட்ரம்ப். அவர் தான் எல்லா தரப்புடையும் பேச்சுவார்த்தைக்கு உந்து சக்தியாக இருந்தார். குறிப்பாக எகிப்தில் இது கையெழுத்தாகும் அப்படின்னக்கூடிய சூழலில் இதனுடைய பின்னணியில் ஏற்கனவே அமெரிக்க முன்னாள் அதிபர் இருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக ட்ரம்ப்பும் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். அதன் இறுதிக்கட்டமாக இந்த போர் நிறுத்தமானது கையெழுத்தாக இருக்கிறது. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் அமெரிக்க அதிபர் பங்கேற்கக்கூடிய அரிய வாய்ப்பு இது. ஒரு போர் நிறுத்தத்தின் மூலமாக காசாவில் அமைதி திரும்புகிறது. 20 பணைய கைதிகள் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு திரும்ப இருக்கிறார்கள். 2000 பாலஸ்தீனியர்கள் காசா பகுதிக்கு செல்ல இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முக்கியமான நிகழ்வு இந்த அமைதி பேச்சுவார்த்தை தான். இந்த அமைதி பேச்சுவார்த்தை சில மாதங்களாக நடைபெற்று வந்தாலும் 10ஆம் தேதியிலிருந்து முழுவதுமான போர் நிறுத்தம் இருக்கிறது. அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கு அமைதி ஒப்பந்தமே கையெழுத்தாக இருக்கிறது. இஸ்ரேலுடைய நாடாளுமன்ற காட்சிகள் இவை. זכיתי להיות יושב ראש הכנסת הראשון המקבל הזמנה רשמית לבקר בפרלמנט של מדינה ערבית, וזו הייתה המדינה שבה שני הוריי שנמצאים כאן איתנו נולדו וגדלו, מרוקו. קירבת בין ישראל לבין 4 מדינות ערביות בהסכם שבבסיסו שלום תמורת שלום. תודה לך הנשיא טראמפ. הרבה לפני כהונתך הראשונה, כבר ב-2011, தொடர்ந்து அரசியல் பிரிவாசிரியர் ஹரிஹரன் இணைந்திருக்கிறார். ஹரிஹரன், இப்போ டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் ஒரு பாராட்டு தெரிவிக்கப்படுகிறது. அதை வந்து ஏற்றுக்கொள்கிறார் ட்ரம்ப் அப்படின்றத காட்சிகளில் பார்க்க முடிகிறது. இதில் அமெரிக்காவுடைய பங்களிப்பு இஸ்ரேலுக்கு பின்னணியில் அப்படின்றத தாண்டி இந்த போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவுடைய பங்களிப்பு எந்த அளவில் இருந்திருக்கு? போர் நிறுத்தத்துல அமெரிக்காவுடைய பங்களிப்பு குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் தான் இதை லாஸ்ட் மைலுக்கு கொண்டு போய் சேர்த்தார். அவருடைய அழுத்தங்கள் தான் இதுக்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு பந்தம். 2 நாடுகளுமே அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் என்று தான் அழைத்துக் கொள்வார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் நெருங்கிய கூட்டாளிகள். அவர்களுக்கு அணுகுமுறையில மாற்றங்கள் இருக்கலாம், ஆனால் மத்திய கிழக்கு எப்படி அமையணும், இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸ்ல 2 பேருமே வந்து ஒரு நீண்ட காலமாக பாரிய காலமாக ஒரு கூட்டாளிகள். இஸ்ரேலுடைய ராணுவ வல்லமைக்கு அமெரிக்காவும் துணை புரிகிறது. அமெரிக்காவுக்கு மத்திய கிழக்குல இஸ்ரேல் ஒரு பெரும் கூட்டாளியாக இருக்கிறது. சோ அந்த வகையில பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் மேல லெவரேஜ் அதிகம் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப் காலத்துக்கு முன்பே ஜோ பைடன் ஆட்சியில இருந்த போதே போன ஆண்டு 2024 மேலேயே இதை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு அடிப்படை ப்ரப்போசல் அவங்க கொண்டு வந்தாங்க. என்று சொல்வது போல ஒவ்வொரு கட்டமும் இது நகரும் போது கத்தார்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இப்ப இந்த கடைசி கட்டம் எகிப்துல முடிஞ்சிருக்கிறது. ஆனால் ரொம்ப காலமாக கத்தாருடைய முன்முயற்சியில அவங்களுடைய மேற்பார்வையில இஜிப்ட் உள்ளிட்ட நாடுகளுடைய பங்கேற்போடு கூட இது நடந்திருக்கிறது. அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலையும் அது வந்து முன்னேறாம வெவ்வேறு கருத்து வேறுபாடுகள்னால இது வந்து முடங்கி போனதை பார்த்தோம். இந்த முறை பல அழுத்தங்கள் இதற்கு காரணமாக இருந்து குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப்புடைய ரிசால்வ் எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ரிசால்வ், அவர் அதற்கு கையாண்ட கடுமையான அணுகுமுறைகள், இவையெல்லாம் காரணமாக இந்த ஒரு போர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு முடிந்திருக்கிறது. அதுல டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமல்லாது அவருடைய சகாக்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக அவருடைய மத்திய கிழக்குக்கான ஆன்வாயாக தூதுவராக இருந்த ஸ்டீவ் விட்காஃப் உடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் வந்து பெரிய ராஜமுறையெல்லாம் பின்புலம் கிடையாது. டொனால்ட் ட்ரம்ப் உடைய நெருங்கிய கூட்டாளி.
அவர் தற்காலிகமாக டொனால்ட் ட்ரம்ப் வந்த போது ஏற்பட்ட அமைதி உடன்படிக்கையும் சரி, இப்போ வந்திருக்கக்கூடிய நிரந்தர போர் நிறுத்தத்துக்கும் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறார். ஜாரட் குஷ்னர், டொனால்ட் ட்ரம்ப்புடைய மாப்பிள்ளை, அவருடைய மகள் இவங்கா ட்ரம்ப்புடைய கணவர், அவருக்கும் இதுல ரொம்ப முக்கியமான பங்களிப்பு இருந்திருக்கிறது. அப்கோர்ஸ் இந்த நாட்டுடைய வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட பலருக்கு பங்களிப்பு இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் ஃபேக்டர் தான் இதற்கு ரொம்ப முக்கியமான காரணியாக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா மிகையல்ல காரணம். இப்போ இந்த ஒப்பந்தம் எகிப்துல கையெழுத்தாவதனுடைய நோக்கம் என்ன? இப்போ இஸ்ரேலுக்கு அப்புறம் அவங்க எகிப்து போவாங்களா? இந்த பயணத்திட்டம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு? இஸ்ரேலுக்கு பிறகு அவங்க எகிப்துக்கு தான் போறாங்க. இன்ஃபேக்ட் இந்த நேரம் டொனால்ட் ட்ரம்ப் எகிப்துக்கு பயணமாயிருக்கணும். அவர் ஏற்கனவே அறிவித்த அறிவிப்பு படி பார்த்தா. ஆனா இந்த திட்டத்துல நிறைய மாற்றங்கள் அவருடைய பயணமும் தாமதமாய் கொண்டு வருகிறத பார்க்கின்றோம். காரணம், அவர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவோடு தனிப்பட்ட அளவுல பேசினார். அதற்கு பிறகு இந்த ஹாஸ்டேஜஸ் ஃபேமிலியோடு பேசினார். இன்னும் விடுவிக்கப்பட்ட ஹாஸ்டேஜஸ் எல்லாம் மருத்துவமனையில போய் சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஈஜிப்டோட முக்கியத்துவம் நீங்க கேட்டீங்க. ஈஜிப்ட் இந்த ஈக்குவேஷன்ல, இந்த பிராந்தியத்துல, குறிப்பாக இந்த விவகாரத்துல ரொம்ப முக்கியமான நாடு. இஸ்ரேலை தவிர்த்து காசாவோடு ஒரு நில எல்லை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் தான். சோ இந்த போர் முடிவது அப்படிங்கிறது அமைதி, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய துயரம் இதெல்லாம் தீர்ப்பதற்கு ரொம்ப அவசியம் என்றாலும் கூட இந்த போர் பூதாகரம் ஆண்டால், அங்கே அகதிகள் பிரச்சனை வந்தால், காசால இருந்து அகதிகள் நம்ம நாட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எகிப்துக்கு இருக்கு. எந்த நாடும் ஒரு பெருந்திரளான அகதிகளை ஏற்க மாட்டாங்க. குறிப்பாக காசால இருந்து அவங்க வரும்போது எகிப்து இந்த போர் நிறுத்தத்துல ரொம்ப ஒரு முக்கியமான பங்காற்றியது. எகிப்து சர்வதேச அளவுல பார்க்கும்போது இன்னைக்கு அமெரிக்காவுடைய கேம்ப்லயும் அவர்கள் இருந்தாலும் கூட இஸ்ரேலோடையும் செக்யூரிட்டி லேயர்ஸ்ல நிறைய கோஆபரேஷன் அவங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இப்ப எகிப்துடைய அதிபரா இருக்கக்கூடிய சிசி அவர் இஸ்ரேலிய அமைப்புகளோடு நிறைய செக்யூரிட்டி மேட்டர்ஸ்ல ஒருங்கிணைத்து செயல்படக்கூடியவர். சோ அதனால எகிப்து இந்த போர் தொடங்கினதிலிருந்து ரொம்ப முக்கியமான பங்களிப்புகளை அளித்து வந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கின்றோம். இதற்கு முந்தைய கட்டங்கள்லாம் கத்தார்ல நடந்தது. கத்தார் அதை தலைமையேற்று இந்த ஒருங்கிணைப்பை செஞ்சதுன்னு பார்க்கலாம். கத்தார்ல அந்த கட்டம் இருந்த போது அது வெற்றி அடையல. ஆனால் எகிப்துல அது கை மாறும்போது அது வெற்றி அடையுது அப்படிங்கறத பார்க்கின்றோம். அது மட்டும் காரணம் இல்லை அப்படிங்கறத பார்க்கின்றோம். ஒரு கத்தாரை ஒரு ஆனஸ்ட் புரோக்கரா இஸ்ரேல் கருதல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கத்தார் மேல அவங்க அங்க இருக்கக்கூடிய ஹமாஸோடைய பதுங்கிடங்கள்ல அவங்க தாக்குதல்லாம் நடத்தினாங்க. சோ எகிப்து அமெரிக்காவுடைய கூட்டாளி, இஸ்ரேலோடையும் ராஜாங்க உறவுகள் கொண்ட தேசம், இஸ்ரேலோடையும் ஒருங்கிணைக்கக்கூடிய தேசம், அதே வேளையில ஹமாஸுக்காக பொது வழியில குரல் கொடுக்கக்கூடிய தேசம். சோ இந்த வகையில இஸ்ரேலுக்கு நிறைய எகிப்துக்கு நிறைய ஒரு கேந்திரமான நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. எகிப்துல இது நடந்தாலும் கூட பல உலக தலைவர்கள் இதுக்கு பங்களிச்சிருக்கிறாங்க. பல நாடுகளுடைய பங்களிப்பு இதுல முக்கியமாக இருந்திருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன கத்தார் போல துருக்கியும் கூட ஹமாஸ் மேல சில அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணியாக இருந்தது. துருக்கியுடைய எர்டோகனுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இடையே ஒரு ஆழமான அட்லீஸ்ட் ஒரு வெளிப்படையான ஒரு நட்பு அப்படிங்கறத பார்க்கின்றோம். சோ துருக்கியும் கூட இந்த ஒரு பேச்சுவார்த்தை ஒரு உடன்படிக்கையாக வரதுல ரொம்ப முக்கிய பங்காற்றியது. அதுவும் ஒரு ஹமாஸுடைய ஆதரவாளர் என்றாலும் கூட நேட்டோடைய அங்கத்துவ தேசம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. டர்க்கியுடைய பங்களிப்பு, குறிப்பாக பிரிட்டனுடைய பங்களிப்பை அமெரிக்காவே ஸ்லாய்த்து சொன்னது அப்படிங்கிறத பார்க்கிறோம். கேஸ் ஸ்டாமர், அது மட்டுமல்லாது அந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமர்கள் ஒருவரான டோனி பிளேர், இவங்களுடைய பங்களிப்பு எல்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கிறது. 20 நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் இந்த அமைதி உடன்படிக்கை ஏற்படக்கூடிய இந்த நிகழ்வுல எகிப்துல பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல்ல இருந்தாலும் கூட அவர் முடித்து போறது எகிப்துக்கு தான். எகிப்துல ஏற்கனவே 20 உலக தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கும் கூட அழைப்பு விடுக்கப்பட்டது. அவர் ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல அப்படிங்கிறதுனால அவர் அதுல கலந்து கொள்ள இந்தியா சார்பாக பிரதிநிதிகள் கலந்து கொள்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சமீப காலங்கள்ல இப்படி ஒரு நீண்ட கால போர் முடிவுக்கு வருவதை நம்ம பார்க்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆறுதலான மகிழ்ச்சியான ஒரு விஷயம். சோ அதைத்தான் உலகமே கொண்டாடுவது போல அரபு நாடுகள், ஐரோப்பிய தேசங்கள், அமெரிக்காவுடைய கூட்டாளி தேசங்கள் இப்படின்னு பலரும் ஒரு 20 நாடுகளை சேர்ந்த இத்தாலி பிரதமர் உள்ளிட்ட 20 நாடுகளை சேர்ந்த தலைவர்கள், பிரதிநிதிகள் இந்த
நிகழ்ச்சியில கலந்து கொள்றாங்க. முதல்ல இஸ்ரேல் இதுல கலந்து கொள்ளாது அப்படின்னு தான் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்கப்பட்டது. ஆனால் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு வந்த பிறகு அந்த காட்சிகள் மாறியதை பார்த்தோம். டொனால்டு ட்ரம்ப் வந்த பிறகு சிசி கிட்ட இருந்து இஸ்ரேல் பண்ணிக்கணும் எகிப்துடைய தலைவர் சிசி கிட்ட இருந்து வந்த அழைப்பை ஏற்று நெத்தன்யாகவும் கூட இதற்கு பயணமாவார் அப்படின்னு தெரிகிறது. கார்கே இது ஒரு விக்டரி லேப். இதுல என்னுடைய பங்களிப்பு பறைசாற்றும் வகையில டொனால்டு ட்ரம்ப் மத்திய கிழக்குல அவர் உலா வர இருக்கிறார். இன்னைக்கு நெசத்தை முடிச்சுட்டு அவர் எகிப்துக்கு செல்ல இருக்கிறார் என்று குறிப்பிடத்தக்கது. காசா போர் முடிவுக்கு பிறகு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பதற்றம், இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் ரீதியான குழப்பங்கள் இதெல்லாமே முடிவுக்கு வரும்னு கருதலாமா? இப்போதைக்கு முடிவுக்கு வரும் தான் நம்ம கருதலாம். இப்போ அந்த பிராந்தியத்துல கனன்று கொண்டிருந்த ஒரு பெரும் போராக தொடர்ந்த விவகாரம் இதுதான். 2023 அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இந்த அமைதி உடன்படிக்கை செயல்பாட்டுக்கு வர வரைக்கும் ஒரு 2 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு யுத்தம். மற்ற யுத்தங்கள் எல்லாம் விட சின்னதும் பெரிதமாக அங்கங்க கான்ஃபிளிக்ட், அங்கங்க பிரச்சனைகள்லாம் நம்ம மத்திய கிழக்குல பார்த்தாலும் கூட இஸ்ரேலுக்கும் காசாவுக்குமான யுத்தம் தான். இதுதான் அங்க இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்டுடைய எபி சென்டராக இருந்தது. இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய 2 முக்கியமான போர் அப்படின்னா இப்போ முடிவுக்கு வரக்கூடிய காசா இஸ்ரேல் யுத்தமும் யுக்ரைன் ரஷ்யா யுத்தம் அப்படிங்கிறது தான். இந்த 2 தியேட்டர்ஸ் தான் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். அதுல ஒரு பெரினியல் கான்ஃபிளிக்ட், இந்த அரப் இஸ்ரேலி கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது ஒரு தொடரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்காது. அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப தூரத்துக்குள்ள இருக்கும். ஆனா ஒரு குண்டு சத்தம் கேட்டுக்கொண்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் காசால அது ஒரு திறந்த வெளிச்சரை போல மாறி ஒரு சீரழிவுக்கும் பேரழிவுக்கும் உள்ளான அந்த காசாவுக்கு ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த 20 அம்ச திட்டம் கொண்டு வரக்கூடிய தீர்வு உண்மையிலே தீர்வா இருக்க போகுதா, நிரந்தர தீர்வுக்கு வழிவகுக்க போகுதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் குண்டு சத்தம் இருக்க போகிறது, காசா மக்களுடைய மனித துயர் ஃபோர்சியபிள் ஃபியூச்சர் நிற்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து அமெரிக்க அதிபர் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் அந்த காட்சிகளையும் தகவல்களையும் பெறலாம்.